வெல்கம் டு ஆந்திரா சமையல். நம்ம இன்றைக்கி வந்து ஃபிஷ் ஃப்ரை பண்ண போகிறோம். அதுக்கு தேவையான மசாலா பார்க்கலாம் வாங்க. ஒரு தக்காளி எடுத்திருக்கேன், ஒரு துண்டு இஞ்சி, 8 பூண்டு போட்டிருக்கேங்க, அரை ஸ்பூன் சீரகம், அரை ஸ்பூன் மிளகு, அரை ஸ்பூன் சோம்பு, அரை ஸ்பூன் மஞ்சத்தூள், குழம்பு மிளகாத்தூள் வந்து 3 ஸ்பூன் எடுத்துக்கலாங்க. காரம் திட்டமாக இருக்கும். அதுக்கு தகுந்த மாதிரி தேவையான சால்ட்டு போட்டுக்கலாம். இதெல்லாம் மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சி விழுதாக எடுத்துக்கிட்டு மீனுக்கு நல்லா தடவி மசாலாவை நல்லா 2 பக்கமும் நல்லா தடவி வச்சுட்டு ஒரு அரை லெமன் எடுத்து நல்லா பிழிஞ்சு ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சிடலாங்க. அப்புறமா தோசை கடாயை வச்சுட்டு கருவேப்பிலை அதில் கொஞ்சம் நல்லா கலரி விட்டு நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாங்க. கருவேப்பிலை போடுறதுனால வந்து மீன் வந்து தோசை தவாவில் ஒட்டாமல் வரும், நல்லா வாசனையாக இருக்கும், சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மசாலா இருக்கிறது, லெமன் இருக்கிறதுக்கு, கருவேப்பிலை இருக்கிறதுக்கு ஃபிஷ் ஃப்ரை வந்து கவுச்சி வாசனை வராமல் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும், சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும். கொடுவா மீன் ஃப்ரை தயாராகிடுச்சு, வாங்க சாப்பிட்லாம். ஃபிஷ் ஃப்ரை யாராருக்கு பிடிச்சிருக்கோ கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஓகே, பாய்.